சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது இந்த மாசத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்குமா, எந்தெந்த விஷயங்களை மிதுன ராசிக்காரங்க இந்த மாசத்துல துணிஞ்சு செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள், நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி அரைகுறையா வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளையும் தவற விட போறீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்கள் உங்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுல நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல ஓரளவுக்கு பண வரவு சிறப்பாவே இருக்கும். கைகள்ல பண தட்டுப்பாடு, பண முடக்கம் அப்படிங்கிற பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அதுவும் இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட அன்றாட செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த மாசத்தோட முதல் 15 நாட்கள்லயும் இருக்காது. மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கோ அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற கடன்களை அடைக்கிற அளவுக்கோ பெரிய அளவுல பணம் புழக்கம் இருக்காது. அப்படின்னாலும் உங்களோட அன்றாட செலவுகளை சமாளிக்கிறதுக்கும் லைஃபை ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கும் தேவையான பணப்புழக்கம் இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கட்டாயமா உங்களுக்கு இருக்கும். செலவுகளை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள்லயும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மிதுன ராசி அன்பர்கள், இந்த மாதத்தோட முதல் 15 நாட்கள்லயும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாவே தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்ப பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், வேலை பார்க்கிற இடங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். முக்கியமா சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் அவசரப்பட்டு பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகளால வாடிக்கையாளர்களை இழக்கிறதுக்கு கூட இந்த மார்ச் மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த மார்ச் மாதத்துல மிதுன ராசி அன்பர்கள் தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையாவே இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமா பேசணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும், அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிதடி கூட வரும், வேலை செய்யற இடங்கள்ல சக பணியாளர்கள் கூட முட்டல் மோதல் உருவாகும், அவங்க உங்களை எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும், மேல் அதிகாரிகள் கூட பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களோட வேலைக்கே ஆப்பு வைக்கக்கூடிய நிலைமை கூட வந்து சேரும். முக்கியமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உறவுகளுக்குள்ள நீண்ட கால பகையை ஏற்படுத்துறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த மார்ச் மாசத்துல பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமா பேசுங்க. எந்த ஒரு சூழல்லையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்திச்சு அதுக்கப்புறமா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மார்ச் மாதத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. உங்களை அடிக்கடி சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை இழுத்து விடுறதுக்கு கூட இந்த மார்ச் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாசத்துல சொந்த பந்தங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்க. அதிக அளவுல அவங்க கிட்ட நெருக்கத்தை காட்டாதீங்க. சொந்த பந்தங்கள் நமக்கு ஆதரவா இருப்பாங்க, உதவிகளை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. முக்கியமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் கிட்ட போய் உதவின்னு கேட்டு நிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். பெரிய அளவுல மருத்துவ செலவுகளோ மருத்துவ சிகிச்சைகளோ உங்களுக்கு தேவைப்படாது. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல நல்ல விதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் உங்க தம்பி தங்கைகளோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளோ உடல் ஆரோக்கிய நெருக்கடிகளோ இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். என்னையா நீ எதை எடுத்தாலும் மாதத்தோட முதல் 15 நாட்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றியே, அப்ப பிற்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இருக்க போகுது. பெரிய அளவுல யோகங்களோ அதிர்ஷ்டங்களோ அல்லது திடீர் வாய்ப்புகளோ இந்த மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு கிடைக்காது. அதிகமான வேதனைகளையும் அதிகமான கண்ணீரையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் தான் மாதத்தோட பிற்பகுதியில இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது சொந்தமா தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி செலவுகள் நிறைஞ்ச ஒரு காலகட்டமா இருக்கும். தேவையில்லாத விரய செலவுகள், தண்ட செலவுகள் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும்.
உங்களோட தொழில்ல எதிர்ப்புகள் அதிக அளவுல இருக்கும். எதிரிகள் தொடர்ந்து நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறது, ரத்த காயங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மாதத்தோட பிற்பகுதியில கட்டாயமா இருக்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல மின் சாதனம் சம்பந்தமான விபத்துகளும் நெருப்பு சம்பந்தமான விபத்துகளும் ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில ரொம்ப எச்சரிக்கையாவும் எச்சரிக்கையாவும் இருங்க. மின் சாதன பொருட்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னா பாதுகாப்பா பயன்படுத்துறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மூலமா கூட நஷ்டங்களும் அவமானங்களும் ஏற்படுறதுக்கு இந்த மார்ச் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கறதால நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டையும், பெண்களா இருந்தா ஆண்கள் கிட்டையும் ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. அதிக அளவுல அவங்க கிட்ட நெருக்கத்தை காட்டாதீங்க. முக்கியமா நீங்க ஆண்களா இருந்தா உங்க கூட வேலை செய்யற பெண்கள் கிட்டையும், நீங்க பெண்களா இருந்தா உங்க கூட வேலை செய்யற ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் விலகியே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஆரம்பிச்சு பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரைக்கும் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கும். அது மூலமா ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளும் கட்டாயமா இருக்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்கள் வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் கூட மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால அதிகமான வாகன பயணங்கள் செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில ரொம்ப கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர வாகன பயணங்களை குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் கவனக்குறைவாவோ அல்லது பாதுகாப்பு இல்லாமலேயோ வாகனங்களை இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. கிரக அமைப்புகள் மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே பாதுகாத்துக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா மிதுனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூலமாவோ அல்லது சொந்த பந்தங்கள் மூலமாவோ தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு ஏற்படலாம் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிற விஷயங்கள்ல கூட திரும்பவும் உங்களை இழுத்து விடுறதுக்கு சொந்த பந்தங்களோ அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி தப்பான ஒரு சில காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கு கூட அவங்க முயற்சி பண்ணலாம் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால மிதுனராசி பெண்கள் இந்த மார்ச் மாதத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. அவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்களோட ரத்த சொந்தமாவே இருந்தாலும் சரி, யாரையுமே முழுமையா நம்பி உங்களோட ரகசியங்களை சொல்லாதீங்க. குடும்ப பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அல்லது பணம் சம்பந்தமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. மூன்றாவது நபருக்கு தெரியற மாதிரி எந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில தேவையில்லாத ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கறதால இந்த மாதம் முழுக்கவே நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயும் குடிக்கிற தண்ணிலையும் ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. அடிக்கடி நீங்க மாடிப்படி ஏறி இறங்குவீங்க அப்படின்னா பாதுகாப்பா ஏறி இறங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமா வெளியூர் பயணங்கள் போறதையோ அல்லது வெளியூர் சுற்றுலாக்கள் போறதையோ இந்த மார்ச் மாசத்துல முழுமையா குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள் ஓரளவு உங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே சமயம் மார்ச் மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு நெருக்கடிகளையும் கவலைகளையும் கட்டாயமா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.